அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கவியரசு. இந்திய சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் எனும் புத்தகத்தை அவர் ஒரு புத்தகம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சமூகம், அரசியல், பொருளாதாரம் என்று 3 பரிமாணங்களாக பிரித்திருக்கிறார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சமூகத்தில் தன்னுடைய பணியை எப்பொழுது துவங்கினார் என்றால் 1927ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி சவுதார் குளம் போராட்டம், சவுதார் குல சத்தியாகிரகம் என்று சொல்லுவார்கள். அந்த போராட்டத்தில் அவர் முதல் சமூக பங்களிப்பு. அந்த நீரை பருகினார். அதற்கு பின் 1927ஆம் ஆண்டு டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தன்று மனுஸ்மிருதியை எரிக்க செய்கிறார். ஒரு பார்ப்பனரை விட்டு, சகஸ்ர புதே என்கின்ற பார்ப்பனரை வைத்து. அரசியலில் அவர் 1919ஆம் ஆண்டு சவுத்பரா கமிஷன் என்கின்ற கமிஷனிலே அந்த குழுவில் இடம்பெற்று தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்து பேசுகிறார். வயது வந்தோருக்கான அனைவருக்கும் வாக்குரிமை, குறிப்பாக பெண்களுக்கு வாக்குரிமை என்கின்ற அந்த வாதத்தை முன்வைக்கிறார். அதற்கு பின் 1927ஆம் ஆண்டு சைமன் குழு இந்தியாவில் வருகை புரிந்தது. பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று அவர் அந்த சைமன் குழு முன்னிலையில் ஆஜராகி தன்னுடைய வாதத்தை வைத்து ஷெட்யூல் மக்களுக்கு தனியான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஜான் சைமனிடம் வலியுறுத்துகிறார். மீண்டும் இந்த சைமன் குழு தன்னுடைய அறிக்கைகளை தயார் செய்து பிரிட்டனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதுவே அதற்கு பின் வட்டமேஜை மாநாடாக அறிவிக்கிறார்கள். 1930ஆம் ஆண்டு 31இல் 2ஆம் வட்டமேஜை மாநாடு, 1932இல் 3ஆம் வட்டமேஜை மாநாடு. ஆக இந்த 3 வட்டமேஜை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட ஒரே தலைவர் யார் என்றால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவர் அந்த வட்டமேஜை மாநாடுகளிலும் நான் முன்னாடியே சொன்னது போல இந்த சைமன் குழுவில் என்ன வாதத்தை வைத்தாரோ அதே வாதத்தை அங்கேயும் வைக்கிறார். அந்த சைமன் குழு முடிந்த பிறகு கான்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள், அதாவது அரசியல் அமைப்பு முன்னேற்றப்பாடுகள் என்று 1940இல் ஆகஸ்ட் கொடை என்று அறிவித்தார்கள். 1942இல் கிரிப்ஸ் தூதுக்குழு என்று அறிவித்தார்கள். 1945இல் வேவல் திட்டம் என்று அறிவித்தார்கள். 1946இல் அமைச்சரவை தூதுக்குழு என்று அறிவித்தார்கள். நான் சொன்னதெல்லாம் நம் நாட்டிற்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆங்கிலேயர்கள் இந்த தூதுக்குழுவை அனுப்பினார்கள். நான் சொன்ன இந்த 4 தூதுக்குழுகளிலும் முறையாக சென்று சாட்சியம் அளித்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மட்டுமே. 1946ஆம் ஆண்டு கிளெமெண்ட் அட்லியால் அனுப்பப்பட்ட கிரிப்ஸ் தூதுக்குழு, ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பிரதிக் லாரன்ஸ் என்று 3 கொண்ட குழு டெல்லி வந்தது. இந்த குழுவை வரவேற்று தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய மக்கள் அல்லல் படும் பிரச்சனையை அதை அந்த வெள்ளைக்காரர் அரசிடம் கொடுக்கிறார், அந்த மகாஜனத்தை கொடுக்கிறார். அதன் பின் அவர் சந்தித்த தேர்தல்கள் 1937இல் ஒரு தேர்தலை சந்திக்கிறார். பம்பாய் மாகாண சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தன்னுடைய தாழ்த்தப்பட்டோர் சம்மேளனம் என்று சொல்லக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அந்த கட்சியை உருவாக்கி 15 பேர் அந்த கட்சியில் பம்பாய் சட்டமன்றத்துக்கு தகுதி பெறுகிறார்கள். அதில்
டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரும் அவரும் ஒருவர். மீண்டும் 1946ஆம் ஆண்டு ஒரு தேர்தலை சந்திக்கிறார் நவம்பர் மாதம். அதில் வெற்றி பெறுகிறார். வங்காளத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு செல்கிறார். துரதிருஷ்டவசமாக அவர் பதவி பறிபோனதால், பாகிஸ்தான் பிரிவினையால் பறிபோனதால் மீண்டும் 1947இல் மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. அங்கே எஸ்கே பாட்டீலும் வல்லபாய் பட்டேலும் நேருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நாம் ஏன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறைவேற்றி எழுதுவதற்கும் அரசியல் நிர்ணய சபைக்கு நாம் ஏன் அவரை கொண்டு வர வேண்டும் என ஒரு யோசனையை அன்றைய பிரதமர் பண்டிதர் நேருவிடம் தெரிவித்தார்கள். அதற்கு MR ஜெயகர் என்கின்ற ஒருவரை பம்பாயில் அவரை ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடத்தில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நிற்க வைத்து வெற்றி பெற செய்து அவரை நேரடியாக அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்புகிறார்கள். அந்த நிர்ணய சபையின் உறுப்பினராக அம்பேத்கர் அவர்கள் இருந்து தன்னுடைய பணிகளை செய்து 1947 ஆகஸ்ட் 30ஆம் தேதி அவர் வரைவு குழு தலைவராக ஆக்கப்படுகிறார். 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக அவர் அதில் பங்காற்றி 1946 டிசம்பர் 9 1949 நவம்பர் 26 வரை அவர் பணியாற்றுகிறார். இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் உருவான விதத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கால அந்த 1946 49 வரை அவருடைய வேலையை செய்யறாரு. அதனுடைய பணி, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பணி மிக கடுமையான பணி. 2 வருடம் 11 மாதங்கள் 17 நாட்களாக அயராத உழைத்து நம்ம பாரத நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த ஒரு சட்ட மாமேதை யார் என்றால் அது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்பதை நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பின் சட்ட அமைச்சர் பதவி மட்டுமல்லாமல் திறம்பட 7 குழுவுக்கு அவரை உறுப்பினராக சேர்க்கிறார்கள் அன்றைய காங்கிரஸில் இருந்தவர்கள். மீண்டும் 1954 அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து கடைசியில் 1956 அவர் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை ராஜ்யசபா உறுப்பினராகவே இருக்கிறார். அதோடு அவருடைய பணி முடிந்து விடுகிறது. மீண்டும் பொருளாதாரத்தில் அவர் என்னென்ன செய்தார் என்பதை நான் ஒரு சில விஷயங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதாரத்தில் 1931 மத்திய ரிசர்வ் வங்கி என்று சொல்லப்படுகிற RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் நமது நாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. ரூபாயினுடைய சிக்கல் பற்றி எழுதுகிறார். அதாவது தி ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி என்கின்ற கருத்து, அந்த தீசிஸ் என்று சொல்லப்படுகிற ஆய்வு கட்டுரை எழுதி அதை லண்டனில் சமர்ப்பித்து தன்னுடைய தாய் திருநாட்டிற்கு இந்த RBI என்று சொல்லப்படுகிற மத்திய ரிசர்வ் வங்கி வேண்டும் என்று கேட்டு அதன் அடிப்படையில் தான் இன்று அந்த RBI என்று சொல்லப்படுகிற மத்திய ரிசர்வ் வங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய கோட்பாடை 3 அடக்கி விடலாம். 1 சமூகம், 1 அரசியல், 1 பொருளாதாரம். இறுதியில் அவர் பௌத்தத்தை தழுவி 1956 அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவி 1956 டிசம்பர் 6ஆம் தேதி தன்னுடைய இறுதி பயணத்தை இந்த மண்ணுலகை விட்டு செல்கிறார். டாக்டர் அம்பேத்கர் என்கின்ற பெயரை, அதற்கு முன்னாடி பாபா சாஹிப் என்கின்ற பெயர் எதனால் வந்தது என்கின்ற ஒரு சிறு
குறிப்பை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். 1927ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூலை மராத்தியில் எழுதியவர் KB கயர்மோட் என்கின்றவர் அவர் எழுதுகிறார். அதை ஆங்கிலத்தில் வசந்த் மோன் என்கின்றவர் எழுதுகிறார். இந்த கயர்மோட் என்கின்ற இந்த நபர்தான் நவம்பர் 1927ஆம் ஆண்டு சொல்கிறார், இனிமேல் நாம் டாக்டர் அம்பேத்கரை பாபா சாஹிப் என்று அழைக்க வேண்டும், அவரது துணைவியாரை ஆயி சாஹிப் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வழக்கம் அன்று முதல் இன்று வரை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்று அழைக்கப்படுகிறார்கள் மக்களால். இந்த உண்மையை இந்த காணொளி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.